ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறவு தேரோட்டம் பார்க்க வந்த ஒரு வீடியோ. ஸோ முன்னாடிலாம் தேரோட்டம் மிஸ் பண்ணவே மாட்டேன், எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். இப்போல்லாம் கரெக்டாக வர முடியல. இந்த வருஷம் வரணுன்ட்டு தேரோட்டத்தன்னை காலையில் தான் வந்தேன். இது கவின், என் தம்பி, நான், கவின், நக்ஷத்ரா 3 பேரும் தான் காலைல தேரோட்டம் பார்க்க கிளம்பணும். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அம்மாலாம் அதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எங்கள் ஊரே ரொம்ப அழகாக இருக்கும். வழிநெடுக நல்லா பெரிய பெரிய ஆலமரம், அப்படியே இந்த பக்கம் குளம், இந்த பக்கம் வயல்னு எப்போவுமே திகட்டாத இயற்கையோடு கூடி இருக்கும். ஸோ நம்ம சின்ன ஒரு வாக் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாமான்னு ஒரு சீன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. தேரோட்டம் போக போனால் எனக்கு இருக்கிற பரபரப்பு யாருக்குமே இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. எப்படியே நடந்து போகும்போது அப்படியே ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. கரெக்டாக தேர்கிட்ட போகிறது வரை இன்றைக்கி தான் தேரோட்டமா, என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்குன்னே பார்த்துட்டு போனோம். பாருங்கள், ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்குது. எனக்கு இன்னும் இந்த கோவில் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்து ஒரே லிங்கமாக இருப்பாங்க. ஸோ தானுமாலியன். அதனால் நமக்கு வந்து சிவன் பெருசா பெருமாள் பெருசா அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த கடவுள் தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே கும்பிட்டு வளர்ந்த ஒரு கடவுள் வந்து இவர் தான், வீட்டு பக்கத்தில். அப்போது இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு இஷ்டப்பட்ட கோவில். அதுக்கப்புறமா தேர் கிளம்பிடுச்சு. தேரை பார்த்துட்டோம். ஓகே, வேகமாக தேரை பார்க்க போகலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த பலூன் ஒன்று இருந்துச்சு. இது வந்து நக்ஷா கேட்டா. இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறது வந்து அம்மன் தேர். இதுக்கு முன்னாடி ஒன்று போயிட்டுருக்கு, அதுதான் பெரிய தேர். அதில் தான் சிவன் போயிட்டுருப்பார். சாரி, அதில் சிவன் இல்லை, தானுமாலையர் போயிட்டுருப்பார். எனக்கும் வந்து இந்த டீப்பான இந்த 10 days ஃபெஸ்டிவலுமே எதுவுமே ரொம்ப ரொம்ப தெரியாது. 7வது நாள் போவோம், அப்புறமா 9 நாள் போவோம், அப்படி தான் தெரியும். இப்போ தான் தூரமாக இருக்கும்போது இங்கே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறது. இங்கே பார்த்தீங்களா தேர் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. இந்த தேரை வந்து அம்மன் தேர். இதை வந்து லேடிஸ் எல்லோரும் சேர்த்து இழுத்து எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து பெரிய தேர் அங்கே இருக்கிறது. அப்போது இங்கே வந்து இந்த மேலெல்லாம் வச்சுருந்தாங்க. பெரிய தேர் முன்னாடி ஜெண்டை போயிட்டு இருந்துச்சு. போய் பார்க்கலான்னா முடியல. இந்த புடவை கட்டிகிட்டு நக்ஷத்தை தூக்கிட்டுலாம் கூட்டத்தில் வந்து எல்லாம் இடிச்சுட்டே இருப்பாங்களா. ஸோ நாங்கள் இங்கேயே நல்லா சாமி கும்பிட்டுட்டு தேர் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வந்தாச்சு பார்த்துட்டு. நான் படித்த ஸ்கூலு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 2 பேர்த்து தான் பார்த்தேன், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாரையும் தேடி பார்த்தேன், யாரையுமே பார்க்கவும் இல்லை. எங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வருவியா, எப்போ வருவா, இந்த இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு அவங்களே யாரும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். வழிநடுக பார்த்தவங்கள பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. அப்புறமா இது வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. எங்கே பார்த்தாலும் சர்பத்து, ரஸ்னா, அதுக்கப்புறம் அந்த பானைக்காரம் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எங்கள் கண்ணில் வந்து இது மாட்டிச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த வெயிலுக்கும் வெக்கைக்கும் குடிக்க சூப்பராக இருந்துச்சு. குடிச்சிட்டு ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஸோ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ ஒன்லி விண்டோ ஷாப்பிங் தான், எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, மூடும் இல்லை. இப்போ தான் எல்லா இடமுமே நம்ம நிறைய பார்த்து வாங்கிடுறோம். ஸோ சின்ன வயசில் தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். மறுபடியும் நாங்கள் அப்படியே போன வழியிலே திருப்பி வர ஆரம்பிச்சிட்டோம். நக்ஷா வந்து எதுக்கு தெரியுமா அழுகிறா, ஐஸ்கிரீம் வேணுமா, அதுவும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணுமா. இப்போல்லாம் என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு அடம் பண்ணி அழுகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க மேடம். ஸோ அப்புறம் அங்கே போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு வண்டி இருந்துச்சுல, அங்கே போயிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ தேன் குழல் எல்லாமே நாங்கள் இனி நைட்டு வருவோம், நைட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம், அப்போ பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இதுதான் தொப்பக்குளம். எப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை சுசீந்திரத்தில் தான் படித்தோம். இந்த தொப்பக்குளத்தையும் இந்த கோவிலையும் சுற்றி தான் ஸ்கூலுக்கு போவோம், டியூஷனுக்கு போவோம். ஸோ ரொம்ப பழக்கப்பட்ட இடம். ஆனால் இன்றைக்கி தனியாக போகணுன்னா பயமாக இருக்கும். அது ரொம்ப ஷையாக இருக்கும் ஸ்கூல் படிக்கிறப்ப போனது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு கிளம்பிட்டோம். இது வந்து தோவாளைக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்கும். இது என்ன ரூட்னால் இந்த ராஜாவூர் ரூட்டு. அப்போது எங்கே பார்த்தாலும் ஓட தண்ணி, அழகாக வாய்க்கால், மலை, வயல்னு செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எங்கள் அண்ணன், அக்கா எல்லோரையும் எனக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் டைம் வர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணிடலாம். எல்லாம் செப்பரேட்டாக ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகவும் மாட்டோம், போய் மீட் பண்ணவும் முடியாது. ஸோ என்னோடய அக்கா பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன், தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இது என்னோடய அக்கா பொண்ணு, இது நக்ஷத்ரா. 2 பேரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நக்ஷாவுக்கு வந்து இந்த தம்பி வேணும்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டு, நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம இந்த தம்பி கொண்டு போய் கேக்காக கொடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க மேடம். இங்கே வந்து நட்சத்திராவுக்கு வந்து எல்லோரும் சித்தப்பா, சித்தப்பாலாம் இல்லை, பெரியம்மா, பெரியப்பா, மாமா தான். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய அக்கா பொண்ணு. நான் வந்து இவளுக்கு சித்தி. எவ்வளோ ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் தான் குட்டி பாப்பா.
இப்போ வளர்ந்துட்டா. ஸோ அதுக்கப்புறமா அந்த அம்மா இது எங்கள் மம்மி போட்டுலாம் வச்சுட்டு நானும் வந்து போய் வச்சேன். குட்டி குட்டியாக பார்த்து எங்கள் அக்கா பொண்ணுங்கள்லாம் பெருசாகிட்டாங்கோ. நக்ஷா பார்க்க இப்போ குட்டியோன்னு இருக்கா. நக்ஷாவும் நாளைக்கு டக்குன்னு வளர்ந்துருவா. அதை நினைக்கும் போது ஒரு செகண்ட் ஆமாம்ல அப்படின்ட்டு ரியல் தானே. எங்கள் நான் தான் எல்லாத்துக்குமே சித்தி எங்கள் ஃபேமிலியில் லாஸ்ட்டு. ஸோ எதுக்கோ வச்சு விடுவோம். அதான் எனக்கு தேடி பிடிச்ச லக் பீஸ். போதும் 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 போதும். பெரிய பீஸ் வேண்டாமா? ஊத்தல ஊத்தல. நல்லா சாப்பிட்டாச்சு, டேஸ்டாகிட்ட சாப்பாடு. ஸோ அப்புறம் நக்ஷா வந்து பந்தியிலேருந்து சாப்பிட்டு முடிக்கலன்ட்டு அப்புறம் அவளை தெளியாக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு நெய்ச்சோறுங்கவும் காரம் இல்லையா மேடம் வந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு நைட்டு 11 மேலே மறுபடியும் சத்தாரணம் பார்க்க போனோம். அப்போது ஃபுல்லாலாம் பார்க்கல, சும்மா திருவிழா கடையை பார்த்துட்டு அகெயின் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். போனோம், பாப்பா இந்த ராட்டில் சுற்றினா. அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், சும்மா இந்த கடைவீதி அந்த லைட்னிங்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும்ல, நைட்டு ஜொலி ஜொலின்னு இருக்கும். சாமி பார்க்கலாம் முன்னாடிலாம் நாங்கள் போயிடுவோம், பேரம்பலம் போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி அங்கெல்லாம் போகலாம் இல்லை. இங்கே போயிட்டு சுசீந்திர கோபுரத்துக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் பாட்டு கச்சேரி இருந்துச்சு. பாட்டு கச்சேரி பார்த்துட்டு சூடாக பாதாம் பால்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அந்த திருவிழாக்கள கூட்டத்தை பார்க்கவே ஒரே ஜாலி தான். ஆனால் நான் வந்து தேடிட்டே இருந்தேன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கூட என் கண்ணில் மாட்டவே இல்லை. எங்கே தான் போனாலுங்கன்னே தெரியல. 2 பேர்த்த பார்த்தேன், 2 பேர்த்திட்டையுமே இப்போ என்னோடய பாப்பான்னு சொல்லி இவளை இன்ட்ரோ பண்ணேன். ஸோ இது சின்ன தேர், அது பெரிய தேர். முன்னாடி வந்து இந்த தேர் வந்து சொல்லுவாங்க பெரிய தேர் வந்து எரிச்சிட்டாங்க இந்த ராஜா காலத்துலலாம். அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற பெரிய தேர் தான் அப்போ இருக்கிற அம்மன் தேராம். அப்போ அது இதை விட பெரிய தேர் இருந்திருக்கு. இதுவே பெருசு, இதை விட பெரிய தேரும் இருந்துச்சான். இந்த கதையெல்லாம் இந்த தேரை பார்க்கும்போதுலாம் தோணும், இனி இந்த விசேஷம் எல்லாம் பார்க்க அடுத்த ஒரு வருஷம் காத்துட்ருக்கணும். அப்புறம் சீக்கிரம் மார்கழி தேரோட்டம் வந்துடும். அப்புறம் எங்கள் அண்ணன் அங்கே வந்துட்டான். அவன் தலையில் இந்த நட்சத்திரம் அந்த ரீத்தை வச்சு விட்டு பாவம் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயோ பாவம் எங்கள் அண்ணன் எவ்வளோ டெரராக இருக்கான். ஆனால் நாங்கள் ஒன்று ஒரு பச்சை குழந்தை இது, எப்போ பார்த்தாலும் சுஜிகா சுஜிகான்னு கூப்பிட்டு ரவுண்டிங்லாம் முடிச்சுட்டு 12 வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது தான் அங்கே கோவிலில் வந்து அந்த வான வெடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. இது அங்கே தெரியுது பாருங்கள், அதான் கோபுரம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். ஸோ நட்சத்திரம் வந்து நின்று அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா பனங்கிழங்கு, அப்புறம் இந்த மலை அரைஞ்சு, பம்புலி மாசு இருக்குல்ல மலை அரைஞ்சு, இதெல்லாம் நட்சத்திரம் வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் நட்சத்திரம் டேஸ்ட் பண்ணணுன்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தேரோட்டம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் வர சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரில, பார்ப்போம். பாய், தேங்க்யூ.